சதுப்பு நிலம் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும் போது தான் சார் தெரியுது. நாங்கள் இது வரைக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், எங்கேயாவது பார்க்குறதுக்கு நேச்சுரல் லுக்காக இருக்குது, அழகாக இருக்குது, ஆகா இங்கே தண்ணியும் இருக்குது, மரங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தெரியுது. ஆனால் ஏன் February 2 வந்துட்டு நம்ம வந்து வெட்லேண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம் சார்? ஸோ இந்த தினம் வந்து 1971 ராம்சார் என்ற ஊரில், ஈரானில் இருக்க அந்த ஊர், அங்கே வந்து பல்வேறு நாடுகள், உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே வந்து அவங்க நாட்டில் இருக்க சதுப்பு நிலம் அல்லது ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கையெழுத்திட்டாங்க. ஸோ அது பேர் வந்து ராம்சார் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கையெழுத்திட்ட நாள் வந்து February 2. ஸோ அந்த வருஷத்துலேருந்து நிறையா நாடுகளில் வந்து இந்த தினத்தை வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே என்று சொல்லி நம்ம பாதுகாக்கணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அது ஆண்டாண்டு காலமாக வந்து பல்வேறு நாடுகளில் வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே என்று கொண்டாடப்படுது. சரி, இப்போ சதுப்பு நிலங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் எத்தனை சதுப்பு நிலங்கள் இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிச்சாவரம் லேக் ஃபாரஸ்ட் தான். அடிக்கடி ஒரு டூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்காக போவோம். பட் அதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து புலிக்காட் ஏரி இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சதுப்பு நிலம். அதை தாண்டி வந்து எண்ணூர் பகுதி, கோவளம் பகுதி, ஸோ அது பிச்சாவரம் தாண்டி கூட முத்துப்பேட்டுன்னு ஒரு பெரிய ஒரு அலையாத்தி காடு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட சதுப்பு நிலம் தான். ஸோ அது கடற்கரை ஒட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த கடல் தண்ணியும் நன்னீரும் மிக்ஸ் ஆகிற இடம். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் வந்து நிறைய விதமான மீன்கள், எறா, நண்டு போன்ற வகைகள் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும். ஸோ இதை நம்பி மக்களும் அதோட வாழ்வாதாரத்தை அவங்க நம்பியிருக்காங்க. நிறைய வெளிநாட்டு பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பறவைகள், அதாவது அந்த நம்ம நாட்டில் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இந்த வெளிநாட்டு வட துருவத்திலேருந்து இங்கே வந்து இடம்பெயர்ந்து வருது. ஸோ ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வட துருவத்தில் வந்து நிறைய பனிப்பொழிவு இருக்கும். அது வந்து அந்த சூழ்நிலை வந்து அதால் சமாளிக்க முடியாதனால நம்மள மாதிரி நாடுகள், அதாவது சீதோஷ்ணமாக வெப்பமண்டலமான இருக்க நாடுகளில் வந்து இந்த பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அது முட்டையிட்டு குஞ்சு பறித்து அதோட குட்டியை திரும்ப கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி சதுப்பு நிலம் தான் வந்து அந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. ஸோ நிறைய வகையான உயிரினங்களுக்கு அது இருப்பிடமாக இருக்குது. ஸோ மழை காலங்களில் நம்மளுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் உதவியாக இருக்குது. நம்ம நாட்டில் மழை, அதாவது வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர், நவம்பரில் தான் வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு அதிகபட்சமான மழை பெய்யுது. ஸோ நம்ம நிலப்பரப்பில் பெய்யக்கூடிய மழை தண்ணீர் எல்லாமே வந்து சதுப்பு நிலம் வழியாக தான் வடிஞ்சு அந்த சேறு மணல்லாம் வந்து அதில் படிஞ்ச அப்புறமா ஒரு நல்ல தண்ணீராக வந்து கடலுக்கு போய் சேருது. ஸோ இந்த சதுப்பு நிலம் இல்லைன்னா அந்த வரக்கூடிய வெள்ளை தண்ணீரை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு வழியே இல்லாமல் இருக்கும். நம்ம நகரப்பகுதியில் வந்து நிறைய வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சதுப்பு நிலம் தான் அதுக்கு ஒரு பஃபர் ஏரியா. ஸோ அங்கே வந்து தண்ணி தேங்கி மெல்ல மெல்ல வந்து கடலுக்கு வந்து அதை அனுப்பி வைக்குது. சார், அப்படி சதுப்பு நிலம் பற்றி பேசும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை பேரழிவுகள், சுனாமி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பாதுகாக்கிறதே வந்து சதுப்பு நிலங்கள் அப்படிங்கலாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், அது வந்து உண்மையா சார்? நிஜமாக சுனாமி மாதிரி ஒரு பேரிடரும் போது சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய அலையாத்தி மரங்கள், மேங்க்ரூவ்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த மரங்கள் வந்து அடர்த்தியாகவும் நிறைய வேர்கள் விட்டு ரொம்ப நெருக்கமாக வளரும். ஸோ இந்த மாதிரி மரங்கள் வந்து வரக்கூடிய சுனாமி பேரலையை வந்து அப்படியே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இயற்கையாகவே வந்து ஒரு அரண் நம்மளுக்கு வந்து சதுப்பு நிலம் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு சுனாமி எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் எந்த காலகட்டத்துலேயும் வந்து தொடர்ந்து அதை வளர்ந்து நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போது நம்ம கடல்லேருந்து வரக்கூடிய சீற்றத்தை அப்படியே அதால் நிறுத்த முடியும். நம்மளுக்கு வந்து நிறைய பயன்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி சதுப்பு நிலத்தினால நிறைய நம்ம வந்து பலனடைகிறோம். ஸோ இந்த மாதிரியான சதுப்பு நிலத்தை நம்ம பாதுகாத்தோம்னா, அங்கே வரக்கூடிய அலையாத்தி மரங்களை பாதுகாத்தோம்னா நம்மளை இந்த மாதிரி ஒரு பேரிடருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஓகே. அண்ட் சதுப்பு நிலங்கள் அப்படின்றது நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அப்படி என்ன சார் ஒரு முக்கியமான தன்மை இருக்குது? நம்மளுக்கு வந்து கடல் நீர், நம்ம தமிழ்நாட்டு வந்து 3 பக்கம் வந்து நிலம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து கடல் இருக்குது. ஸோ கடல் இருந்தாவே வந்து நம்மளுக்கு நிறைய காலகட்டத்தில் வந்து புயல், சீற்றம்,
அப்புறம் வந்து கடலோட தண்ணி உள்வாங்கி வர்றது, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த சதுப்பு நிலம் தான் அந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கடல் சீற்றம் வந்து நிறைய காலங்களில் வந்து நிறைய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. ஆனால் சதுப்பு நிலம் தான் நம்ம அந்த பாதிப்புலேருந்து காப்பாற்றிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சதுப்பு நிலத்தை நம்ம காப்பாற்றினா தான் நம்மளோட மக்களோட பாதுகாப்பாக வாழ முடியும். ஏன்னா நம்ம கடற்கரையில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ சதுப்பு நிலம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரணாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளோட மக்கள் நம்மளோட உடைமைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய அரணாக இருக்குது சதுப்பு நிலம். சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நிறைய பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ் பற்றி சொன்னீங்க. இது தவிர்த்து என்ன மாதிரியான மரங்கள் இல்லை தாவரங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான சதுப்பு நிலங்களில் வளரும்? அண்ட் நீர்வாழ் உயிரினங்கள் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான வகைகள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். சதுப்பு நிலத்தில் பல வகையான உயிரினங்கள் நம்ம பார்க்கலாங்க. பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள்ல வந்து முக்கியமாக வந்து எறா, நத்தை போன்ற உயிரினங்கள், நண்டு வகைகள். அப்புறம் வந்து சில சதுப்பு நிலம் நம்ம முதலையும் பார்க்கலாம். அதாவது சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ். அப்புறம் வந்து நீர் பூனை சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷிங் கேட். ஃபிஷ்ஷிங் கேட். ஸோ அது எப்படின்னா வந்து அங்கே சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய மீனை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷிங் கேட். ஸோ பூனை வகைகளே வந்து ஃபிஷ்ஷிங் கேட் வந்து இந்த மாதிரி சதுப்பு நிலங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது புலிகேட் ஏரியில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரிசா மாநிலங்களில் சில்கா லேக் அதுன்னு சொல்லுவாங்க, சிலிக்கா லேக். ஸோ அங்கெல்லாம் நம்ம இந்த ஃபிஷ்ஷிங் கேட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்விடமாக இருக்குது ஒரு நிறைய வகையான உயிரினங்களுக்கு. ஸோ மக்களும் வந்து நிறையா அதை சார்ந்து வாழ்கிறாங்க. பறவைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நாட்டு பறவைகளும் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வலசை பறவைகளும் நிறைய வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வலசை பருவத்தில் வந்து வந்துட்டு போகும். நிறைய நம்ம மற்ற நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தோட நம்ம நாட்டில் ஏன் சதுப்பு நிலம் நல்லா இந்த அளவுக்கு வந்து உயிரினங்களை பாதுகாக்குதுன்னா, நம்ம நாடு வந்து ஒரு சீதோஷ்ணம் இருக்கிற நாடு. ஸோ நிறைய உயிரினங்களுக்கு ஒரு ஏதுவான ஒரு கிளைமேட் இருக்குது. ஸோ வட துருவத்துலேயோ மற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப குளிர் சார்ந்து பனி படர்ந்து இருக்கும் ஒரு 6 மாத காலம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அங்கே வாழ முடியாத ஒரு பறவைகள் கூட நம்ம நாடை தேடி வந்து நம்ம இங்கே இருக்க சதுப்பு நிலத்தில் ஒரு அடைக்கலம் தேடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சூழலியல் இங்கே வந்து அந்த பறவைகள் கிடைக்குது. அண்ட் அந்த மரங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, வேற என்னெல்லாம் மரங்கள் இருக்கும் சார்? சதுப்பு நிலத்தில் வந்து நம்ம பார்க்க நிறைய அலையாத்தி வகை மரங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சதுப்பு நிலம் பகுதியிலே வந்து நிறைய அதாவது அந்த நீர் பகுதியை தாண்டி வளரக்கூடிய பனை மரங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ பனை ஏரிகள் வந்து அந்த சதுப்பு நிலம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அரணா வந்து நம்மளுக்கு வந்து பனை மரம் அங்கேயும் வளரும். ஸோ இது சதுப்பு நிலம் வந்து ஒரு நெய்தல் அதாவது பகுதியில் இருக்கிறதுனால பனை மரங்களும் நிறைய அதை சுற்றி வளரக்கூடிய மரங்களாக இருக்குது.